எங்க ஊர்ல ஒரு குடம் தண்ணி 50 ரூபா. எங்க அம்மாவுக்கு 3 குடம் அங்க காசு இருக்கு, ஆனா அவன்கிட்ட கொடுக்க தண்ணி இல்ல. நான் ஒரு குடம் தண்ணியை வச்சு நம்ம சமைப்பனா, சாப்பிடுவனா, இல்ல குளிப்பனா, நான் பிரியமா வளர்க்குற ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுப்பனா. இந்த இப்ப நீங்க 100 கோடி பேருக்கும் நீங்க செல்போன் கொடுத்துருக்கீங்க, 100 கோடி பேருக்கும் கார் வச்சிருக்கீங்க, 100 கோடி பேருக்கும் தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க. ஆனா 100 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க ஏதாவது வேலை திட்டம் இருக்கானா? இல்ல. அப்ப நீங்க வளர்ச்சின்னு ஒரு பிம்பத்தை நீங்க மாயை கட்டமைச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த வளர்ச்சியை பத்தி பேசுகிற இடத்துலதான் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம சோகை நோய்பட்டு இப்படி இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த குழந்தையை காப்பாற்ற உங்கள் குழந்தை போல ஊட்டமாக வளர ஏதாவது உதவுங்கள் அப்படின்னு தொண்டு நிறுவனங்கள் அறிவிப்பு வருது. தேசத்தின் பிஞ்சுகள் எதிர்கால குழந்தைகளை பட்டினி போட்டு சோறு ஓட முடியாத என் தேசம் வாயிலே வளர்ச்சி வளர்ச்சின்னு பேச்சுக்கிறது இருக்கு. சுத்த பைத்தியக்காரத்தனை. நீங்க காட்டுற டெவலப் என்ன தெரியுமில்ல? நான் பட்டினி கிடந்து செத்தன்னா என்னை கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது டெவலப்புங்கிறீங்க. கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னு பகத்சிங் இந்த முழக்கத்தை வச்சது அடிமை இந்தியாவில். விடுதலை பெற்று 70 ஆண்டுகள்ல இன்னும் இதுக்கு தீர்வு இல்லை. இப்ப நீங்க வளர்ச்சின்னா எது வளர்ச்சி? எந்த மாதிரியான வளர்ச்சி நீங்க கட்டமைக்கிறீங்க? நீங்க மீத்தேன் எடுக்கிறது யாரு? ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை நீங்க பேசுறீங்க. நீங்க